This video sponsored by JainReviews.online. JainReviews.online is one of the best review portal site. நாம் ஆன்லைனில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதனுடைய ரிவ்யூ பார்த்து தான் வாங்குவோம். அந்த ரிவ்யூ பார்க்குறதா இருந்தால் நாம் ஜென் ரிவ்யூஸ் போய் ரிவ்யூ பார்த்து பொருள் வாங்கினா பொருள் தரமானதாகவும் இருக்கும், விலை குறைவாக இருக்கும். ஹலோ கைஸ், ஒவ்வொரு நொடியும் சூரியனுக்குள்ள ஹைட்ரோஜன் எரிபொருள் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சூரியன்ல உள்ள ஹைட்ரோஜன் இன்னும் சில பில்லியன் ஆண்டுகள சுத்தமா மறைஞ்சிரும்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அதுக்கப்புறம் சூரியன் எரியறத நிறுத்திடுமாம். பூமியில உள்ள பல உயிரினங்களுக்கு ஆயுட்காலம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா மரணங்கிறது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். அது பூமியில வாழும் உயிரினமா இருந்தாலும் சரி, பல லைட் இயர்ஸ் தூரத்துல வாழும் நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கண்டிப்பா முடிவு உண்டு. சூரியனோட வயசு இப்போ 4.6 பில்லியன் ஆண்டுகள். ஆனா இதுவும் இதோட முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒரு இயந்திரம் கூட எரிபொருள் இருக்கும் வரைக்கும் தான் வேலை செய்யும். சூரியன்ல இருக்கும் மெக்கானிசமும் ஓரளவு அதே மாதிரி தான். சூரியன்ல உள்ள எரிபொருள் இன்னும் 5.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு நீடிக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? சூரியன் இல்லாம இந்த பிரபஞ்சம்ல என்ன நடக்கும்? நம்ம பூமிக்கு என்ன ஆகும்? நம்ம சூரிய குடும்பங்கள்ல உள்ள மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் என்ன நடக்க போகுது? இன்னைக்கு வீடியோல சூரியனோட கடைசி காலத்துல என்ன நடக்கும்னு விரிவா பார்ப்போம் வாங்க. நம்ம சோலார் சிஸ்டம்ல சூரியன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மாபெரும் நட்சத்திரம் நம்ம சூரிய குடும்பத்தின் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கூட சொல்லலாம். சூரியனின் கடைசி காலத்துல பூமி எவ்வளவு முன்னேறி இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நான் சொல்ல போற இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க இன்னும் 5.5 பில்லியன் ஆண்டுகள் இருக்கு. சூரியனோட கடைசி காலத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி விஞ்ஞானிகள் சொல்வது என்னன்னா, சூரியன் ஒரு சிவப்பு ராட்சதமாக, அதாவது ரெட் ஜெயண்டாக மாறும் மற்றும் அது மெதுவா அதோட முடிவை நோக்கி நகரும். இது பூமியில உள்ள எல்லா உயிரினங்களையும் அழிச்சிருமாம். இதன் காரணமா மற்ற தாவரங்கள் இந்த சூழ்நிலைக்கு ஏத்தவாறு வாழக்கூடியதாக மாறலாம். மேலும் மனிதர்களும் வேற கிரகத்துக்கு போகலாம். ஆனா சூரியனோட முடிவு நெருங்கும் போது அது ரொம்ப பிரகாசமா எரிய ஆரம்பிக்குமாம். ரெட் ஜெயண்ட் கட்டத்துல அது எல்லா கிரகங்களையும் தன்னை நோக்கி இழுக்க தொடங்குமாம். மெர்க்குரி மற்றும் வீனஸ் கிரகங்கள் தான் முதல்ல சூரியனோட இந்த செயலுக்கு பூமிக்கும் முன்னாடி பலியாகுமாம். சூரியனோட வெப்பநிலை சுமார் 2000 இருந்து 3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரும். வீனஸுக்கு அப்புறம் தான் அது பூமியை முழுகடிக்கும். ஆனா இந்த நேரத்துல பூமியில உள்ள எல்லா உயிரினங்களும் ஏற்கனவே அழிஞ்சு போயிருக்கும். ஏன்னா சூரியன்ல இருந்து வரும் வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கும் மற்றும் ஓசான் லேயருக்கு அதை தாங்கும் வலிமையும் இருக்காது. இதனால கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். மேலும் அது பூமியில உள்ள ஒவ்வொரு மரத்தையும், உயிரினங்களையும், மலைகளையும் பாதிக்கும். பூமியின் மேற்பரப்புல வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கடல்கள் எல்லாம் வறண்டு பூமி மலட்டுத்தன்மையோட இருக்குமாம். இதனால மனிதன்ல இருந்து சின்ன நுண்ணுயிர் வரைக்கும் எதுவுமே உயிரோட இருக்காது. பூமி மட்டும்தான் இருக்கும். அது உயிர்களுக்கு வாழக்கூடிய இடமாக இருக்காது. சூரிய குடும்பத்துல உள்ள மத்த மலட்டு கிரகங்களை போல பூமியும் இருக்கும். ரெட் ஜெயண்ட் கட்டத்துல சூரியனோட அளவு பெருசா இருக்கும்னு சொல்லப்படுது. மெர்க்குரி மற்றும் வீனஸ் கிரகங்களை சூரியன் அழிச்சதுக்கு அப்புறம் அது பூமியை அழிக்க பல மில்லியன் ஆண்டுகள் எடுக்குமாம். சில விஞ்ஞானிகள் இந்த தகவல்கள் தவறுன்னு சொல்றாங்க. அதாவது பூமியை சூரியன் விழுங்கும் போது சூரியனோட அளவு பெருசாகிறது நின்னுவிடும்னு சொல்றாங்க. இன்னும் சில விஞ்ஞானிகள் சூரியனோட அளவு பெருசாகிக்கிட்டே போகும், அது மார்ஸ் கிரகம் வரைக்கும் எல்லாத்தையும் அழிச்சிரும்னு சொல்றாங்க. மார்ஸ்ல நீரின் தடயங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சூரியனோட ரெட் ஜெயண்ட் கட்டத்துல அது நுழையும் போது மார்ஸ்ல இருக்கும் இந்த நீர்நிலைகள் கூட வறண்டு போகுமாம். மார்ஸ்ல நடக்கும் தாக்கம் பூமியை போல கடுமையா இல்லைனாலும் அது செவ்வாய் கிரகத்துல உயிர்கள் வாழ வாய்ப்புகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா வெளி வளைய கிரகங்கள்ல உயிர்கள் இருந்தா அது நிலைத்து நிற்கும்னு நம்பப்படுது. ஜூபிட்டர், சாட்டர்ன், நெப்டியூன் மற்றும் அதுகளோட துணைக்கோள்கள் வாழக்கூடியதாக மாறும். சூரியனின் பெரிய சைஸ் மற்றும் சூரியன்ல இருந்து இந்த கோள்கள் ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால இந்த பிளானட்ஸ்ல உயிர்கள் உருவாகலாம்னு நம்பப்படுது. ஏன்னா இந்த கிரகங்கள்ல வெப்பநிலை அதிகரிக்கும் போது இங்க இருக்கிற பனி உருகும் மற்றும் நீர்ல நுண்ணுயிர்கள், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உருவாகும். இதனால வானிலை மேம்படும் மற்றும் பூமியை போல வாழ தகுதியான நிலை உருவாகலாம். ஆனா அதுவே சூரியனோட சைஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தா அப்போ ஜூபிட்டர் மற்றும் மற்ற கிரகங்கள்ல உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒருவேளை இந்த கிரகங்கள்லயும் உயிர் உருவாகலைனா அப்போ கண்டிப்பா 9வது டுவார்ஃப் பிளானட்னு சொல்லப்படும் புளூட்டோலையும் குயிப்பர் பெல்ட்ல இருக்கும் மற்ற நட்சத்திரங்களையும் பரிணாம வளர்ச்சியின் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. நெப்டியூன்லயும் பனிக்கட்டி இருக்கிறதுனால பூமியை போன்ற காலநிலை அங்க உருவாக அதிக வாய்ப்புகள் இருக்குதாம். ஏன்னா வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால உயிர்கள் உருவா
உருவாகக்கூடிய பனிக்கட்டிகள் நீராகும். இதெல்லாம் நடக்கும்போது மில்கிவே கேலக்சிலையும் சில பாதிப்புகள் ஏற்படுமாம். இந்த பாதிப்பு அண்டைய கேலக்சியான ஆண்ட்ரோமேடா கேலக்சிலையும் ஏற்படுமாம். நம்ம மில்கிவே கேலக்சியும் ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் சுமார் 4,02,000 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல ஒன்னை ஒன்னு நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது தொடர்ந்தா இன்னும் 4 பில்லியன் ஆண்டுகள்ல இந்த ரெண்டு கேலக்சியும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கும். அப்போ இந்த நிகழ்வுக்கும் சூரியனோட கடைசி காலத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு நிகழ்வுகளின் காலமும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இந்த ரெண்டு வானியல் நிகழ்வுகளும் ஒரே நேரத்துல கூட நடக்கலாம். அப்போ இந்த ரெண்டு நிகழ்வுனால பெரும் அழிவு ஏற்பட்டு முழு சோலார் சிஸ்டமும் அழிஞ்சு போயிருமான்னு நீங்க நினைக்கலாம். இந்த நிகழ்வு நம்ம சோலார் சிஸ்டம்ல பெரிய அளவுல பாதிக்காதுங்கிறது தான் உண்மை. ரெட் ஜெயண்ட் கட்டத்துக்கு அப்புறம் சூரியன் அதன் வெள்ளை குள்ள நிலைக்கு நுழையும், அதாவது ஒயிட் டார்க் ஸ்டேஜ். இந்த நிலை எப்ப வரும்னா சூரியன் அதோட மொத்த எரிபொருளையும் எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது சுருங்க தொடங்கும். அது அதோட வடிவத்தை இழந்து அதோட கோரை விட சின்ன அளவுக்கு சுருங்கும். இதை தான் ஒயிட் டார்க் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. சூரியனோட முடிவு தவிர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா விஞ்ஞானிகள் இந்த ஒயிட் டார்க் ஸ்டேஜ் எவ்வளவு ஆண்டுகளுக்கு இருக்கும்னு உறுதியா தெரியலன்னு சொல்றாங்க. பூமியில என்ன, அதான் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ போன்ற கிரகங்கள்ல உயிர்கள் வாழும் வாய்ப்புகள் இருக்குல்லன்னு நினைச்சீங்கன்னா அது தவறு. ஏன்னா சூரியன் இந்த ஒயிட் டார்க் நிலைக்கு போனதுக்கு அப்புறம் சூரியனோட ரெட் ஜெயண்ட் ஸ்டேஜ்ல உருவான உயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா வெப்பநிலை திரும்பியும் குறையும். இந்த கிரகங்கள்ல இருக்கும் நீர் திரும்பியும் பனியாக உறைய ஆரம்பிக்கும். சூரியன் ஒயிட் டார்க் ஸ்டேஜ அடைந்த உடனே சோலார் சிஸ்டம்ல இருக்கும் முழு ஒளியும் வெப்பமும் இல்லாம ஆகிடும். இதுல பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே சூரியன் ஒயிட் டார்க் ஸ்டேஜுக்குள்ள நுழையும் போது பெரும்பாலான ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதோட ஷேப்பையும் ஃபார்மையும் இழந்து, அதாவது அதோட சாலிட் ஃபார்மை இழந்து தூசி துகள்களாக மாறிடும். விண்வெளியில இப்பவும் பல நட்சத்திரங்கள் இருக்கு. அதை சுத்தி இந்த தூசி துகள்கள் ஏற்கனவே மேகமாக தான் இருக்கு. மற்றும் இந்த நட்சத்திரங்கள் ஒயிட் டார்க் நிலையை அடைஞ்சிருச்சு. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கடந்த காலத்துல ஆஸ்ட்ராய்ட்ஸா இருந்ததுதான். இந்த தூசி துகள்கள் ஒயிட் டார்க் ஸ்டார் முழுவதுமா கருப்பாகிற வரைக்கும் சுத்தி வரும். சூரியனின் முடிவும் இதே மாதிரி தான் இருக்கும். சூரியனோட முடிவு நம்ம சோலார் சிஸ்டமோட முடிவாக இருக்கும். சூரியனோட உண்மையான முடிவுக்கு முன்னாடியே எல்லா உயிரினங்களும் 100% அழிஞ்சிடும். ஆனா இதெல்லாம் நடக்க இன்னும் 5.5 பில்லியன் ஆண்டுகள் இருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். சூரியனின் கடைசி காலத்துல நீங்க பூமியில வாழ்ந்தா என்ன செய்வீங்கன்னு உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.